15 நிமிடத்தில் செய்யக்கூடிய இறால் கிரேவி ரொம்ப ருசியாக எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். இறால் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலைங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி, புதினா தழை இருக்குது அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உங்களுக்கு வீட்டிலையே நம்ம மசாலா பொடி அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சிக்கன் மட்டனுக்கு, அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் சோம்பு, பட்டை, இவ்வளோதாங்க. இறால் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இறால்குள்ளே வந்து ஒரு கருப்பு கோடு மாதிரி ஒன்று இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு சில டைம் வந்து சேராது, செரிமான பிரச்சனை வருங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இன்றைக்கி நான் எதில் குக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஹாட் பாட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, எப்படி குக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து ஹைட்டு, மீடியம், அதுக்கப்புறம் லோ 3 வகையாக இருக்குதுங்க. அதாவது ரொம்ப மீடியமாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ஹை வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் தான் இப்போ வைக்க போகிறேன். ரொம்ப ஹையில் வச்சோம்னா சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிக்கோங்க, கருப்பாக போயிடும். அதனால் மீடியமில் வச்சுட்டேன். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் கறி இன்றைக்கி இறால் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன், அதனால் அதுக்கு தேவையான எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். அதிக எண்ணெய் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றுவேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க, ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம சோம்பு பட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நுணுக்கினாலும் சரி, மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதுவுமே போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தனியாக அதுவும் அரைச்சி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நான் காமிக்க மறந்துட்டேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வாசமாக நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து சோம்பு பட்டை எண்ணெய் காஞ்சிருச்சு, போட போகிறோம். நல்லா சும்மா ஒரு வணக்கிக்கலாங்க அந்த எண்ணெயில். இதானோன்னு இதுவுமே நல்லா ஈஸியாக சீக்கிரம் குக் ஆயிருங்க இந்த எலக்ட்ரிக் குக்கில் பாட்டில் பண்ணும்போது. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஊரில் வந்து சின்ன வெங்காயம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் இங்கே கிடைக்கிது. இது வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கணுங்க, நம்ம சைடில் பிடிச்சிக்கணும், இல்லைனா வந்து நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் ஆகும், அதனால் பிடிச்சிக்கலாம். இப்போ வதக்கிட்டுருக்கேன் வெங்காயம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போ நான்வெஜ் செய்ய பழகுனீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்து நான்வெஜ் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாங்க செய்ய பழகுனேன். இது நாள் வரைக்கும் நான்வெஜ் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சதும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. இப்போவும் நான் சாப்பிட மாட்டேன், நான் ஒரு வெஜிடேரியன். பட் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்காக நான்வெஜ் நான் செய்கிறேன். நீங்கள் எப்படி செஞ்சு பழகுனீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இறாலுமே இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு வதக்கலாம், நல்லா வதக்க விடலாம். இறால் கிரேவி, இறால்வே நான் எப்போ செய்ய ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பையனுக்காக செய்ய ஆரம்பித்தேன். என் பையன் சின்ன பையன் ஒரு தக்காளி நல்லா வதக்கலாங்க. நல்லா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்தது என்னென்ன போடுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து தூள் உப்பு தாங்க இன்றைக்கி எடுத்திருக்கேன், கல் உப்பு இல்லை. நம்ம ஊரில் கல் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். தூள் உப்பை விட கல் உப்பு யூஸ் பண்ணுறது தான் வந்து நல்லதுங்க. ஸோ கல் உப்பு போட்டாச்சு, நல்லா வதங்க விடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னென்ன போடுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வதங்கிட்டுருக்குங்க. இதுலேயே வந்து நான் வந்து இறால் வந்து நல்லா கழுவி வச்சிட்டேன் பார்த்தீங்களா, அப்போயே மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. அப்புறம் நம்ம வீட்டிலையே கறிக்கு மசால் பொடி அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பொடியுமே கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மல்லித்தூள்லாம் போடலைங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன், இப்போ அதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து எதுக்காக போடுறோம்னா நல்லா வாசனையாகவும் நல்லாயிருக்குங்க இந்த இறால் கிரேவிக்கு. வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருந்துச்சு. அது இன்னும் இறால் சேர்த்துனோம்னா வாசனை
சூப்பராக இருந்துச்சுங்க. நான் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் அதனுடைய ஸ்மெல்லு வந்து பார்க்க நல்லா இருக்கு. வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இறால், அதுலேயே உப்பு மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம். ஏன் வந்து அதில் மஞ்சத்தூள் போடுறோம் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு கறியுமே வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நான் வீட்டிலேயே அரைச்ச மசால் தூளுங்க, அதான் போடுறோம் கறி மசால் தூள். நம்ம கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே நல்லா கழுவி முடிச்சுட்டு உடனே அதிலே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வச்சுக்குங்க. அப்படி போடுறது நல்லது. அந்த கறியில் இருக்கக்கூடிய ஏதாவது கிருமிகள் இருந்துச்சுன்னா நம்ம மஞ்சத்தூள் போடுறதுனால அந்த கிருமிகள் வந்து போகுங்க. அதனால தான் முன்னாடியே போட்டு வச்சுக்கலாம். உப்பு நீங்கள் ஏன் போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த கறியிலையுமே உப்பு சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம போடலாம் பாருங்கள் இறால். இப்போ இந்த இறாலில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு தேவையான அளவு தண்ணியுமே ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள் போடுறோம். இது எவ்வளோக்கு வாங்கினேன்னா 40 ஆரம்பிங்க. இங்கே சைனாவில் வாங்கினேன். இது எல்லாமே கழுவி அவங்களே வச்சுருப்பாங்க. முழுசாக வேணும்னாலுமே நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் க்ளீன் பண்ணியுமே இது பண்ணிக்கலாம். பட் எனக்கு அதை க்ளீன் பண்ணவும் தெரியாதுங்க. அதனால் நான் வந்து மொத்தமாக அவங்களே க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வதக்கி மட்டும் செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள் நான் அதிலேயே போட்டிருக்கேங்க. அதனால் இப்போ நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். ரொம்ப வந்து இறால் வேகக்கூடாது. ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்குங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டாங்களா? தண்ணி ஊற்றினதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு அப்படின்றத வெந்ததுக்கப்புறமேட்டுக்கும் காமிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டுருக்கேங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி போயிடக்கூடாது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டுருக்கேன். ரொம்ப போயிட்டுருந்துச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அது இறால் சீக்கிரம் வெந்து போயிடும். தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் மீடியத்துலேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வேகுங்க. தண்ணி இப்போ கொதிக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கொதிச்சிட்ருக்கோம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். தெரியுதுங்களா ஆவி வர்றது? இன்னும் கொஞ்சம் வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். இந்த வரமிளகாய் வந்து காரம் இருக்காது, கொஞ்சம் கலராக நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் காஷ்மீர் வரமிளகாத்தூள் கிடச்சிச்சின்னா அதோட யூஸ் பண்ணிக்கிங்க, கலராக இருக்கிறதுக்காக. இது இப்போ கொதிக்குது. இப்போ கொதித்ததுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குது பார்த்திங்களா? எண்ணெய் இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுட்டேன், அதனால் பார்த்திங்கன்னா வேகமாக கொதிக்குது. கொஞ்சம் கிட்டத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நல்லா இறால் வந்து வெந்தால் போதுங்க. ரொம்ப வேக வைக்க வேணாம். இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெடி ஆயிருச்சு. இப்போ தண்ணி மட்டும் கொஞ்சம் இருக்குது. நமக்கு இதுலேயே அந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து குழம்பா வேணும் அப்படின்னா இந்த இறால் குழம்புமே உங்களுக்கு ரெடி ஆயிரும். கொஞ்சம் சுண்டை விட்டுட்டிங்கன்னா கிரேவி மாதிரியே நம்மளுக்கு பதம் கிடச்சிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே. இது வந்து சப்பாத்தி, தோசை, ரொட்டி, அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி தாய் ரைஸில் செஞ்ச பிரியாணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் கடைசியில் வந்து தாய் ரைஸு வந்து கொஞ்சம் நல்லா க்ளீனாக காமிக்கிறேன். போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், பட் கிளியராக தெரிஞ்சா என்னன்னு எனக்கு தெரில. இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா ஹைப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கொடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தாய் ரைஸ் பிரியாணி செஞ்சேன் பார்த்திங்களா? அந்த ரைஸ் இதுதாங்க. 10 கிலோ அரிசி. இது அரிசி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ஊர் பச்சை அரிசி, இட்லி அரிசி மாதிரியே இருக்குங்க. இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இப்படி தான் இருக்கும் ரைஸு.